வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இயற்தமிழ் பார்க்கலாம். இயற்தமிழில் குறுந்தொகை பாடல் ஒன்று பார்க்கலாம். குறுந்தொகையில் 6வது பாடல். இதை எழுதியவர் பதுமனார் என்ற புலவர். இவர் நெய்தல் திணை நிலத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். அந்த நெய்தல் நிலம் என்றால் நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த நிலமும். அந்த ஒரு தலைவி தன் தோழிக்கிட்ட பாடுறான். இந்த பாடலை சொல்கிறான். என்னென்னா, எப்போவுமே நெய்தல் நிலத்தில் அவங்க அந்த கடல் வாழ் பொருள்கள் சார்ந்து தான் வாழணும். அப்படி அந்த தலைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன் கடல் கடந்து போயிருக்கிறான். நெய்தல் நிலத்தில் அப்படித்தானே, கடல் கடந்து போகும்போது மற்ற எல்லா பகுதி மக்களை விட, எல்லா நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம் நில மக்களை விட நெய்தல் வாழ் நில அங்கே மக்களுக்கு, அந்த ஆண்களுக்கு, அந்த வெளிநாடு சென்று வாழக்கூடியவங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம பார்த்துருப்போம். படகோட்டி படத்தில் கூட தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான், தரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். பாலி ஐயா எழுதியிருப்பார். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒரு இக்கட்டில் மேலேயே தான் அந்த வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். துயர் சூழ்ந்த வாழ்க்கை. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு வாலி ஐயா எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை தான். அந்த தலைவன் பெருள் சம்பாதிக்கிறதுக்காக, தலைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெளியில் கடல் மேலே ஒரு தொழில் செய்ய போயிருக்கிறான். சம்பாரிச்சிட்டு கொண்டு வரணும்னு போயிருக்கிறான். அப்போது அவனை நினைத்து அந்த தலைவி அவளுக்கு எப்படி தூக்கம் வரும்? அவளுக்கு கவலை இருக்கும் இல்லையா? அப்போது அவள் கூட அவளுக்கு மனசு ஆற்றுதலுக்கும் தேற்றுதலுக்கும் ஒரு தோழி. எப்போவுமே சங்ககால பாடலாம் தோழி தான் மெயினாக இருப்பாங்க கூட. அப்போது அந்த தோழிக்கு இரவு நேரம், சாமம் கடந்து விட்டது, நள்ளிரவு சாமம் இது. அப்போது அவளுக்கு தோழிக்கு கொஞ்சமாவது தூக்கம் வரும் இல்லையா? அவகிட்ட பேச்சு துணையாக இருந்தால் கூட கொஞ்சமாக தூக்கம் வரும். அப்போது தோழி ஏன் நீ தூங்குற அப்படின்னு திட்ட முடியாது. அப்போது அவள் இந்த உலகத்தை பழிக்கிற மாதிரி பழிக்கும் போது அந்த தோழி நீயே தான் தூங்குறியேன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல். அப்படி சொல்லும்போது, நான் மட்டும் ஏன் தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கே கூட தூக்கம் வருது, நீ என் கூட பேச்சு தண்ணி கூட இல்லாமல் தூங்குறியா அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடல் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பாடல். பார்க்கலாம். நல் என்றன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனைந்தலை உலகமும் துஞ்சும் ஓர்யான் மன்ற துஞ்சாதேனே அப்படின்னு எழுதுகிறாங்க. என்ன எழுதியிருக்காருன்னா, நல்லென்று அன்றே யாமம். இந்த யாம காலத்தில் நள்ளிரவு பொழுதுகளில் ஒரு சில்வண்டு சத்தம் மட்டும் கேட்கும். வேறு எந்த சத்தமும் கேட்காது. எல்லா ஓசைகளும் அடங்கிவிடும். அப்போது இந்த சில்வண்டு சத்தம் மட்டும்தான் நம்ம கேட்கும். அந்த இரவுக்கான ஒரு அமைதியும் அந்த சில்வண்டு ஒரு சத்தமும் உடையது தான் அது. அந்த சில்வண்டு சத்தத்தை நல்லென்று அன்றே, நல்லுன்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லென்று அன்றே யாமம், அந்த நல்லுன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுட்ருக்கு யாம பொழுதில். சொல் அவிந்து, யாரும் ஊரெல்லாம் பேச்சு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 9 மணி இரவுக்கு பட காட்சிக்கு போயிட்டு வர்றவங்க 12-1 மணிக்கு வந்தால் கூட அப்புறம் அதுக்கப்புறம் ஊரே அடங்கிடும். அதுக்கப்புறம் அந்த ஆள் நடமாட்டமோ எந்த பேச்சு சத்தமோ கேட்காது. அந்த மாதிரியான ஒரு நள்ளிரவு பொழுது. சொல் அவிந்து இனிது அடங்கினரே. அவங்க பேச்சு அரவணோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் பேசி கீசி முடிச்சுட்டு நல்லா இனிது அடங்கினரே, நல்லா நிம்மதியாக தூங்குறாங்களே அப்படின்றது. மக்கள் உயிரினங்கள் எல்லாமே நிம்மதியாக தூங்குறாங்களே. முனிவு இன்று ஒரு பிரச்சனை, தொந்தரவு, ஒரு சங்கடம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களே. நனைந்தலை உலகமும் துஞ்சும், உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தூங்குது. ஓர்யான் மன்ற துஞ்சாதேனே, நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் தூங்காமல் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிக்கிட்ட அந்த தலைவி பாடுவதாக இந்த பாடல் வருது. இதே மாதிரி கம்பராமாயணத்தில் கூட வரணும், சீதை பேசுவான்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு திரைப்படலும் வரும்னு அப்போ சொன்னேன். ஆனால் இன்னும் அந்த திரைப்பாடலை கொண்டு வரல. இந்த பாடலுக்கு நான் அடுத்த உடனே பக்கத்தில் அந்த திரைப்பட பாடலை கூட கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பொருள் தரக்கூடிய பாடல் தான் இது. ஒத்துப்போகும் அந்த பாடலுக்கு அந்த காட்சிக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. திருப்பி இந்த பாடலை சொல்கிறேன். நல் என்று அன்றே யாமம் சொல் அவித்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனைந்தலை உலகமும் துஞ்சும் ஓர்யான் மன்ற துஞ்சாதேனே அப்படின்ற பாடல்
குறுந்தொகையில் 6வது பாடல் பதுமனார் எழுதிய பாடல். மிக அழகான பாடல் இல்லையா? கேளுங்க ரசிங்க. நன்றி, வணக்கம்.